السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. وآتوهم من مال الله الذي آتاكم. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من كان في حاجة أخيه كان الله في حاجته، ومن فرج عن مسلم كربة فرج الله عنه كربة من كربات اليوم القيامة. رواه البخاري. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்தருளும் அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ். சாந்தியும் சமாதானமும் ஈருலகத்தின் தலைவர், பிரபஞ்சத்தின் பேரொளி அண்ணல் முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சத்திய வழியை பிசகாது அடியுற்றி வாழ்ந்த அன்னவர்களது உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த ஜும்ஆவுடைய அவையிலே குழுமிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடந்த ஒரு வார காலமாக முக்கியமான செய்தியாக பேசப்பட்டு வருகிறது. கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவும், நிலச்சரிவின் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகளை கண்டு நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் ஜூலை 28, 29 ஆகிய தேதிகளில், அந்த 2 நாட்களில் தொடர்ந்து விடாமல் பெய்த கனமழையின் காரணமாக கிட்டத்தட்ட 57 சென்டிமீட்டர் பெய்ததாக செய்தி அறிக்கை சொல்கிறது. தொடர்ந்து விடாமல் பெய்த அந்த மழையின் காரணமாக 30ஆம் தேதி அன்று இரவு சரியாக 2 மணி அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து காலை 4:30 மணி அளவில் திரும்பவும் நிலச்சரிவும், மழை கடுமையாக பெய்த காரணத்தினால் வெள்ளப்பெருளும் ஏற்பட்டது. கடுமையானது ஒரு பாதிப்பு, மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் அங்கு நடந்திருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், கிட்டத்தட்ட 4 கிராமங்கள் மிகப்பெரிய சேதத்தை சந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். 4 கிராமங்கள், நூற்றுக்கணக்கான மனிதர்கள் அந்த நிலச்சரிவிலே அகப்பட்டவர்கள், வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கான நபர்கள். அதிலே கடந்த வாரம் அந்த நிலச்சரிவிலே மண்ணிலிருந்து கண்டுபிடித்து எடுக்கப்பட்டவர்கள் 250 நபர்கள் என்று பார்த்தோம். ஆனால் நாளுக்கு நாள் இன்று அளவிலும் கூட அந்த இடிபாடுகளுக்கு மத்தியிலே சிக்குண்ட அந்த நபர்களை மீட்பு பணியினர்கள்
அவர்களை வெளியெடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் பலியானவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்கிறது. அதிலே அந்த இடிபாடுகளிலே தப்பித்து மிகப்பெரிய சேதத்தை சந்தித்தவர்கள் சில பேர். ஆனால் அதிகமான நபர்கள் அதிலே இறந்து போயிருக்கிறார்கள். மனித சடலங்கள் தான் மண்ணுக்கடியிலிருந்து பார்க்க முடிந்தது. இன்று அளவிலும் 400 தாண்டி 413 தாண்டி இன்றைக்கு மனித சடலங்கள் மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பெருமக்களே, அந்த 2 நாட்களில் பெய்த அந்த கடுமையான அந்த மழையின் கொடூரம், ஏற்பட்டதனுடைய பாதிப்பு பொதுவாக வருடா வருடம் கேரளா மாநிலம் என்று சொன்னாலே மழை பெய்து அந்த மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு இது போன்ற ஒரு அபாயகரமான சூழல் ஏற்படுவது ஒன்று. ஆனால் இவ்வாண்டு நடைபெற்றது மிக கொடூரமான ஒரு நிலை. நிலச்சரிவும் கிட்டத்தட்ட 4 கிராமங்கள் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கிராமவாசி செய்தி தொகுப்பாளர் சொல்கிறார், இந்த ஊரிலே அந்த 4 கிராமங்களில் ஒரு கிராமத்திலே கிட்டத்தட்ட 300 வீடுகள் இருக்கும். அந்த 300 வீடுகளும் அடையாளம் தெரியாமல் தரையோடு தரையாக ஆக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார். சில இடங்கள் மாத்திரம், சில இடங்களில் வீடுகள் சரிந்து விழுந்து சேதமான அந்த காட்சி பார்க்க முடிகிறது. ஆனால் பெரும்பாலான இடங்கள், பெரும்பாலான வீடுகள் பூமியோடு பூமியாக அது புதையுண்டு போனது. அந்த வீடுகளிலே வசித்திருந்தவர்களும் குடும்பத்தோடு பூமியிலே போனார்கள். அந்த நிலச்சரிவிலே அவர்கள் மண்ணோடு என்னமோ அவர்களுக்கு ஏற்கனவே கபரு குழிகள் தோண்டப்பட்டு, அன்று இரவு கபரு துளிகள் தோண்டப்பட்டு அவர்கள் மரணித்து மண்ணுக்குள் அடக்கப்பட்டதை போன்று இரவு நடந்த அந்த கொடூரம் அந்த நிலச்சரிவில் குடும்பத்தோடு, அதாவது பேரனிலிருந்து தாத்தா வரை, பாட்டியிலிருந்து பேரப்பிள்ளை வரை குடும்பத்தோடு ஒற்றுமையாக கூட்டு குடும்பமாக தூங்கி கொண்டிருந்த அந்த நிலையிலே அப்படியாக மண்ணுக்குள் சென்றார்கள் என்ற செய்தி. அந்த செய்தியை நாளுக்கு நாள் பார்க்கிற போது, அந்த காட்சிகள் காணொளியிலே நாம் காண்கிற போது கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் இருக்காது. கண்களிலிருந்து கண்ணீர் கசியாமல் இருக்காது. அவ்வளவு பெரிய பேரிடர். தொடர்ந்து இது போன்ற பேராபத்துகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த 29வது இரவு அன்று, கடைசி இரவு, மறுநாள் காலையிலே சேதம் ஏற்படுகிறது சொன்னால் முந்தைய நாள் இரவு அந்த பள்ளிவாசல், அங்கு உள்ள பள்ளிவாசலின் இமாம் அந்த பள்ளிவாசலிலே ஒரு மைக்கின் மூலமாக ஒரு அறிவிப்பு செய்கிறார். தொடர்ந்து மழை பெய்வதன் காரணமாக ஏதாவது ஒரு இடர்பாடுகள் ஏற்படுவது வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் வீடுகளிலே இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், வெளியே வர வேண்டாம். மனைவி மக்கள் பிள்ளைகளை யாரையும் வெளியே விட வேண்டாம். எச்சரிக்கையான முறையிலே, பாதுகாப்பான முறையிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த வண்ணம் வீட்டில் இருங்கள் என்று ஒரு அறிவிப்பு செய்தார். இரவு அறிவிப்பு செய்தார். ஆனால் காலையிலே செய்தி வருகிறது, பள்ளிவாசலும் இல்லை, பள்ளிவாசலில் அறிவிப்பு செய்த இமாமும் இல்லை என்ற செய்தி வருகிறது. அங்கிருந்த வீடுகளும் பள்ளிவாசலில் பணிபுரிந்த இமாம், அங்கு இருந்த முஅத்தின், அங்கிருந்து பணிபுரியக்கூடிய நிர்வாகம் எல்லாம் அந்த பள்ளியோடு மண்ணுக்கடையில் சென்று விட்டார்கள் என்ற ஒரு கோர சம்பவம். ஒரு வார காலமாக அந்த செய்தியை கேட்டுவிட்டு கண்களிலிருந்து கண்ணீர் கசியாமல் இருக்க முடியவில்லை. அவ்வளவு பெரிய கோரமான ஒரு நிகழ்வு. ஆய்வாளர்கள் இந்த பேரிடர் ஏற்படுவதற்குண்டான காரணத்தை குறித்து சொல்கிற போது முக்கியமான சில காரணத்தை சொல்வார்கள். பேரிடர் பெரிதும் ஏற்படுவதற்கு காரணம், வருடாதோறும் அடிக்கடி பேரிடர்கள் ஏற்படுவது உண்டு. ஆனால் கடுமையான முறையிலே அந்த பேரிடரினுடைய கடுமை தாக்கம் அதிகரிப்பதற்குண்டான காரணம், ஆங்காங்கே
இயற்கையின் சுவாசத்தை நமக்கு தருகிற மரங்களை வெட்டப்படுவதும், விதிக்கு மீறி வீடுகள் கட்டடங்கள் அதிகமாக கட்டப்படுவதும் தான் இது போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் நமக்கு ஆய்வு செய்து சொல்கிறார்கள். இன்னைக்கு இயற்கையாக பார்க்கப்படுகிற மரங்கள் எத்தனையோ இடங்களில் அதை தகர்க்கப்படுகிறது. அதனால் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு இதுதான் காரணம் என்று ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அண்மையிலே நடந்த ஒரு செய்தி, அந்த இடர்பாடுகளிலே குடும்பத்தோடு அந்த மண்ணுக்கடையிலே சென்றவர்களில் ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருவர் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார். அண்மையிலே வாட்ஸ்அப் தளத்திலே வந்த ஒரு நிகழ்வு செய்தி. அவர் சொல்கிறார், என் குடும்பத்தை சார்ந்தவர் 16 நபர்கள். 16 நபர்களும் வயநாட்டிலே வசிக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அன்று இரவு ஏற்பட்ட அந்த சேதத்திலே மண்ணுக்கடியிலே புதையுண்டு போனார்கள். நான் வெளிநாட்டிலே வேலை செய்ததினால் இது போன்ற காட்சிகளை கண்டு என்னால் அந்த நிகழ்வை மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என் குடும்பத்தார், என் மனைவியின் குடும்பத்தார் என்று 16 நபர்கள், என்னோடு சேர்ந்து 17 நபர்கள், என்னை தவிர்த்து 16 நபர்கள் அந்த ஊரிலே வீட்டில் ஒற்றுமையோடு உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் ஏற்பட்ட அந்த மண் சரிவு மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் அங்கு நடந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு துக்கத்தையும் தைரியத்தை இழப்பையும் இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறது. இது போன்று வருடாந்தோறும் நடக்கக்கூடிய கோர சம்பவங்கள், ஆனால் இவ்வருடம் மிக கொடூரமான முறையில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. பெருமக்களே, இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று, இது போன்ற தருணங்களில் இது போன்ற பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மாலான சில முயற்சிகள், நம்மாலான சில செயல்பாடுகள் இஸ்லாம் தெளிவான முறையிலே சொல்லி காட்டுகிறது. இந்த நேரத்திலே, இந்த நெருக்கடியிலே, இந்த சூழலில் இருப்பவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று, 2 விஷயங்கள் நாம் செய்ய வேண்டும். 2 விஷயங்கள் குறிப்பாக நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த 2 விஷயங்களில் ஒன்று, அல்லாஹ்விடத்தில் இருக்கரும் என்று துஆ கேட்பது. நம்மால் முடிந்தது அது மட்டும்தான். நம்மால் முடிந்தது அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மக்களை திரும்பவும் பழைய நிலைமையில் கொண்டு வந்து தா என்று இறைவனிடத்திலே கேட்பது. இது போன்ற பேரிடர்களை எங்களையும் எங்கள் ஊரையும் இது போன்ற நாசமாக்கி விடாதே, இது போன்ற ஒரு இடர்பாடுகளுக்கு மத்தியிலே ஒரு அழிவை தந்து விடாதே என்று இறைவனிடத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். இது ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு அழகிய முன்மாதிரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற பேரிடர்கள் ஏற்படுவதை விட்டும், அந்த பேரிடரின் மூலம் ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள். சுனன் அபீ தாவூதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அபூதாவூத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இஸ்திஆதா என்ற ஒரு பாடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த பாடத்தின் கீழே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடினார்கள் என்று ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தருவார்கள். அதிகமான விஷயங்கள், அதிகமான பேர் ஆபத்துகளை தரக்கூடிய, அழிவை தரக்கூடிய பல விஷயங்களை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள். அதிலே ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய துஆக்களில் ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹதும் வ அஊது பிக்க மினத் தரத்தி வ அஊது பிக்க மினல் கரகி வல் ஹரகி வல் ஹரமி வ அஊது பிக்க அன் யதகப்பதனி ஷைத்தானு இன்தல் மௌத்
வஅஊது பிக அன் அமூத ஃபீ சபீலிக முத்பிரா வஅஊது பிக அன் அமூத லதீகா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ செய்ய வேண்டும், எந்தெந்த விஷயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடினார்கள் என்று இந்த சமூகத்திற்கு கற்றுத்தருகிறார்கள் என்று சொன்னால், பெருமக்களே, பெருமானார் இப்படி துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹதும். யா அல்லாஹ், வீடுகள் இடிந்து அந்த இடர்பாடுகளுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு முன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். வீட்டில் வசிக்கிறோம், எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய அந்த இடர்பாடுகள், திடீர் வீடு இடிஞ்சு விழுது, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டும் அல்லாஹ்வே உன்னிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அஊது பிக மினத் தரத்தி, உயரமான இடத்திலிருந்து விழுந்தோ அல்லது தூக்கி வீசப்பட்டோ அதன் மூலமாக ஏற்படக்கூடிய இறப்பை விட்டு முன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பெருமானார் துஆ கேட்டிருக்கிறார்கள். தரத்தி என்று சொன்னால் மலை உச்சியிலிருந்து கீழே விழுவது, அல்லது மலை உச்சியிலிருந்து தூக்கி வீசப்பட்டு மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து இறப்பது, இப்படிப்பட்ட மௌத்தை விட்டும் பெருமானார் பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள். வஅஊது பிக மினல் கரகி, நீரில் மூழ்கி இறப்பதை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வல் ஹரகி, நெருப்பில் இட்டு பொசுக்கி கருகி இறப்பதை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வல் ஹரமி, வயோதிக்கு தள்ளாத வயதின் முதிர்ச்சியிலே இறப்பதை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அடுத்து பெருமானார் இப்படி கேட்டார்கள், மரண வேளையில் ஏற்படக்கூடிய சோதனையை விட்டு முன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக ஐயதஹப்பதனி ஷைத்தான் இன்தல் மௌத், நான் மரண வேளையில் இருக்கிற போது ஷைத்தான் என்னை தீண்டி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக அன் அமூத ஃபீ சபீலிக வஅஊது பிக அன் அமூத லதீகா. அடுத்து பெருமானார் கேட்டார்கள், உன்னுடைய பாதையை விட்டும் புறமுதுகிட்டு ஓடி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மரணத்தையோ அல்லது பாம்பு தேள் போன்ற விஷ ஜந்துக்களால் குத்தப்பட்டு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று இப்படிப்பட்ட பேராபத்துகளை தரக்கூடிய அந்த நிகழ்வை விட்டும், அந்த பேராபத்துகளின் மூலமாக ஏற்படக்கூடிய இறப்பை விட்டும் மரணத்தை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே காவல் தேடி இருக்கிறார்கள். பெருமக்களே, அங்கு நடந்தது பேராபத்து. அந்த பேராபத்திலே பேரிடர்களில் சிக்கி அவர்கள் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் மூமின்களாக இருந்தால் அந்த மரணம் என்பது அவர்களுக்கு ராஹத்தாக நிம்மதியாக ஆகிவிடும். ஃபஜஅத்துல் மௌத் என்பது மூமின்களுக்கு ராஹத்தாக அமையும். அதாவது ஃபஜஅத்துல் மௌத் என்று சொன்னாலே திடீர் மரணம். அந்த திடீர் மரணம் என்பது ஏதோ எதிர்பாராத விதமாக ஏற்பட்டு விட்டது. அந்த ஏற்படக்கூடிய அந்த எதிர்பாராத விதமான அந்த மரணம் என்பது மூமின்களுக்கு அது ரஹ்மத்தாக, அல்லாஹுடைய அருளாகவும், காஃபிர்களுக்கு முஷ்ரிக்கீன்களுக்கு அது வேதனையாகவும் தண்டனையாகவும் அமையும் என்று பெருமானார் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு தடவை ஃபஜஅத்துல் மௌத்தை குறித்து, திடீர் மரணத்தை குறித்து ஆயிஷா நாயகி அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகால் ராஹத்துல் லில் முஃமின், அந்த திடீர் மரணம் என்பது மூமின்களுக்கு ராஹத்தாக நிம்மதியாக அமையும். வ அஹதத்து ஆசிஃபிலில் ஃபாஜிர், பாவிகளுக்கு அந்த திடீர் மரணம் என்பதே தண்டனையாக அமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படியானால் அந்த இடர்பாடுகளுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த திடீர் மரணம் என்பதே அந்த அங்கு மௌத்தான அந்த மூமின்களுக்கு அது ராஹத்தாக ரஹ்மத்தாக அது ஆகிவிடும். இருந்தாலும் பெருமானார் இப்படிப்பட்ட கோர நிலையில் மரணம் ஆவுவதை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள், கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அதை கேட்க வேண்டும் என்று முஹத்திஸீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பெருமக்களே,
நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்களில் முதல் காரியம் அல்லாஹ்விடத்தில் இரு கரம் ஏந்தி துஆ கேட்பது. இரண்டாவது மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று, தம்மால் இயன்ற வரையிலும் உடலாலோ பொருளாலோ அல்லது உணவாலோ நம்மால் இயன்ற முறை பொருளாதார உதவிகள் செய்வது. சிரமத்தில் இருக்கிறார்கள், நெருக்கடியில் இருக்கிறார்கள், குடும்பத்தை விட்டு இருக்கிறார்கள், மனைவி மக்களை இழந்திருக்கிறார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள், பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள், வீடு வாசல்களை இழந்திருக்கிறார்கள், மருத்துவமனைகளை இழந்திருக்கிறார்கள், நிர்கதியாக நிற்கிறார்கள். தனக்கென்று எந்த ஒரு இடத்தையும் அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று, நம்மால் இயன்றவரை அவர்களுக்கு இருக்கும் இடத்தை கொடுப்பது, பொருளாதார வசதியை ஏற்படுத்தி கொடுப்பது, முன்னால் இருப்பதை விட அவர்களுக்கு திரும்பவும் ஒரு நல்ல நிலை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுப்பது, மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது. இது நமக்குண்டான கடமை. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அங்கே சிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு செல்வந்தர்கள் தங்களால் இயன்ற அளவு லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் அவர்கள் தங்கள் குடும்பத்தின் சார்பாக அல்லது தன் சார்பாக அவர்கள் காசு பணங்களை அந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். அண்மையில் 2 நாட்களுக்கு முன்னால் 3 நாட்களுக்கு முன்னால் தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபை ஒரு தொகையை நிர்ணயித்து அந்த தொகையை கொண்டு போய் அங்கு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த பள்ளிவாசல் இமாம் இறந்து போனாரே, அவருடைய குடும்பத்திற்கு கொடுத்தார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். இது போன்ற நம்மால் என்ற அளவு உதவி உபகாரங்களை அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். இப்படி நாம் உதவி உபகாரம் அவர்களுக்கு செய்வதால் நமக்கு என்ன பலன், என்ன நன்மை என்பதை குறித்து ஹதீஸ்களில் ஏராளம் செய்திகளை நாம் பார்க்கலாம். பெருமானார் குர்ஆனிலே இதற்கு ஒரு ஆதாரம் உண்டு. உதவி உபகாரம் செய்வதென்பது, கஷ்டத்தில் இருப்பவருக்கு, சிரமத்தில் இருப்பவருக்கு உதவி செய்வதென்பது நபிமார்களுடைய பண்பு. அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் கஸஸிலே சொல்லி காட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் நகரை நோக்கி வருகிற போது ஒரு இடத்தில் நிற்பார்கள். ஒரு இடத்தை பார்க்கிற போது அந்த இடத்தில் ஒரு கூட்டம் தங்கள் கால்நடைகளுக்கு கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து கொடுத்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே ஒரு 2 பெண்மணிகள் நிற்கிறார்கள். அந்த 2 பெண்மணிகளுக்கும் அந்த மெய்ப்பாளர்கள், அந்த தண்ணீரை எடுக்கக்கூடியவர்கள் வழிவிடாமல், இவர்களுக்கு தண்ணீரை எடுப்பதற்கு வாய்ப்பு தராமல் அவர்கள் மாத்திரம் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டும் தங்கள் கால்நடைகளுக்கு புகட்டி கொண்டும் இருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்க்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த காட்சியை பார்த்துவிட்டு சொன்னார், கால ஃபமா ஹத்புக்குமா, உங்கள் பிரச்சனை என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 2 பெண்மணிகளிடத்தில் போய் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் நிற்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னபோது அவங்க சொன்னாங்க, அந்த மேய்ப்பாளர்கள் தங்களுக்கும் தங்கள் கால்நடைகளுக்கும் தண்ணீரை எடுத்துவிட்டு செல்லாதவரை எங்களால் அந்த கிணற்று அருகே செல்ல முடியாது, எங்கள் ஆடுகளுக்கு தண்ணீரை புகட்ட முடியாது என்று சொன்னபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல், எந்தவித ஒரு முகம் சுளிப்பும் இல்லாமல், அந்த சிரமம் பார்க்காமல் நேரடியாக அந்த தண்ணீரை அள்ளுவதற்காக வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தை கொண்டு சென்று அந்த கிணற்றிலிருந்து அந்த பெண்மணிகளுக்கு தண்ணீரை இறைத்து கொடுத்தார்கள். ஃபஸகாலஹுமா, அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான், ஃபஸகாலஹுமா, அந்த 2 பெண்மணிகளுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து கொடுத்தார்கள், உதவி செய்தார்கள். சிரமத்தில் இருந்த அந்த பெண்மணிகளுக்கு, தண்ணீரை எடுக்க முடியாமல் தடுக்கப்பட்ட அந்த பெண்மணிகளுக்கு பெருமானார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீரை இறைத்து கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இதன் மூலமாக அல்லாஹ் சொல்ல வருவது, சிரமத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது, உதவி உபகாரம் செய்வது என்பது நபிமார்களுடைய பண்பு என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு தெளிவான முறையில் எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல, ஹதீஸிலே நாம் பிறருக்கு உதவி செய்வதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது, தபரானிலே ஒரு ஹதீஸ் வரும், மன் மஷா ஃபி ஹாஜத்தி அஹில் முஸ்லிம், மன் மஷா ஃபி ஹாஜத்தி அஹீஹில் முஸ்லிம், யார் தன் முஸ்லிமான சகோதரருக்காக வேண்டி அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பதற்காக வேண்டி செல்வாரோ,
அதாவது அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பதற்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வாரோ, பெருமானார் சொன்னார்கள், அதல்லஹுல்லாஹு தஆலா பி ஹம்ஸதி வ ஸபஈன அல்ஃப மலக்கின். அவருக்காக வேண்டி, யாருக்காக இவர் உதவி செய்வதற்காக வேண்டி செல்கிறாரோ, இவருக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 75,000 மலக்குமார்களை அவரை பின்தொடர்ந்து செல்ல செய்கிறான். அந்த 75,000 மலக்குமார்களும் சும்மா போறதல்ல, தங்களுடைய இறக்கைகளை விரித்த நிலையில் அவருக்கு குடைப்பிடித்தவராக செல்கிறார்கள். காரணம், இவர் அவருடைய அந்த கஷ்டத்தை போக்குவதற்காக வேண்டி செல்கிறார், அவருடைய சிரமத்தை போக்குவதற்காக வேண்டி செல்கிறார், அவருக்கு உதவி உபகாரம் செய்வதற்காக வேண்டி இந்த மனிதர் செல்கிறார். எனவே இவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்று மலக்குமார்கள். 1-2 மலக்குமார்கள் அல்ல, 75,000 மலக்குமார்கள் தங்கள் இறக்கைகளை விரித்தபடி அவருக்கு குடைப்பிடித்தவர்களாக செல்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், சும்மா போல எதுலகு, அவருக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே செல்கிறார்கள். அந்த மலக்குமார்கள் அந்த உதவி செய்யக்கூடிய அந்த மனிதருக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே செல்கிறார்கள். பெருமானார் அடுத்து சொன்னார்கள், வலம் யஸல் யகூது ஃபிர் ரஹ்மதி ஹத்தா யஃப்ருக. அவர் அந்த மனிதருக்காக வேண்டி உதவி செய்வதிலே அவர் ஈடுபடுகிற போது, அந்த உதவி செய்துவிட்டு அவர் திரும்புகிற வரை அல்லாஹுடைய ரஹமத்தால் அவர் மூழ்கி இருக்கிறார். அல்லாஹுடைய அந்த அருளான பார்வையால் அவர் சூழப்பட்டு இருக்கிறார் என்று பெருமானார் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், அவர் உதவி உபகாரம் எல்லாம் செய்துவிட்டு அந்த சகோதரருடைய தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு திரும்புகிற போதே ஃபைதா ஃபரக கத்தபல்லாஹு லஹு ஹஜ்ஜத்தன் வ உம்ரத்தன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சகோதரருடைய தேவையை பூர்த்தி செய்து விட்டு இவர் திரும்பும் சமயத்திலே இவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு ஹஜ் செய்த நன்மையும் ஒரு உம்ரா செய்த நன்மையும் இவருக்கு எழுதுகிறான் என்று சொன்னார்கள். அப்படியானால் தன் முஸ்லிம் சகோதரர்களுக்கு உதவி செய்வதால் எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். பெருமக்களே, இதில் மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு உள்ளடங்கி இருக்கிறது. நம்ம ஹஜ்ஜு செய்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல, பல சிரமங்கள் இருக்கிறது. ஒருவர் ஹஜ்ஜு செய்கிறார் என்று சொன்னால், அந்த அவருக்கு ஹஜ்ஜு கடமை என்று சொன்னால் அவர் ஒரு பொருளாதார வசதி இருக்கணும், உடல் வலிமை இருக்கணும், போக்குவரத்து நிம்மதியாக இருக்கணும். இந்த மூன்றும் நன்றாக இருந்தால் தான் அவர் ஹஜ்ஜு செய்வதற்கு கடமை ஹஜ்ஜு செய்ய முடியும். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இல்லை என்று சொன்னால், போக்குவரத்து நல்லா இருக்கு, உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கு, பொருளாதார வசதி இல்லை, அல்லது பொருளாதார வசதி இருக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை, அல்லது பொருளாதார வசதியும் இருக்கு உடல் ஆரோக்கியமும் இருக்கு, போக்குவரத்துடைய அந்த வழி நிம்மதியாக இல்லை, போகிற போது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடைபெற்று நிற்பாட்டப்பட்டு விடலாம், தடுக்கப்படலாம் என்ற ஒரு பயம் இருக்கிற போது, இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று நமக்கு தடுக்கப்பட்டால், இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று நமக்கு ஏற்படுகிற போது நாம் ஹஜ்ஜு செய்ய முடியாது, உம்ரா செய்ய முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு சிரமமும் நெருக்கடிக்கு மத்தியில் நாம் ஹஜ்ஜு செய்ய செல்கிறோம். அங்கு சென்றதற்கு பிறகும் அந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் என்று சொல்லக்கூடிய 5 நாட்கள், பிறை 8 பிறை 12 வரை நாம் செய்யக்கூடிய அந்த காரியங்களில் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் குற்றப்பரிகாரம் என்றெல்லாம் கண்ணும் கருத்துமாக ஃபுகஹாக்கள் நமக்கு தெளிவான முறையிலே சட்டங்களை வகுத்து தந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பேணி நாம் செய்கிற போதுதான் ஹஜ்ஜை மக்பூலாக மப்ரூராக ஆகும் என்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருக்கிறது. பக்குவமாக பார்த்து செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆனால் அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய அவ்வளோ சிரமத்திற்கு மத்தியிலே நாம் செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜினுடைய நன்மையும் அந்த உம்ராவினுடைய நன்மையும் எங்கு கிடைக்குது? முஸ்லீம் சகோதரருடைய தேவையை பூர்த்தி செய்வதில் நமக்கு கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய ரஹமத்தும் கிடைக்கிறது. அல்லாஹுடைய ரஹமத்து நமக்கு இல்லாததுனால தான் பேரிடர்கள், பேராபத்துகள், கஷ்டங்கள், வறுமை, கடன் சுமை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்வதற்கு காரணம் அல்லாஹுடைய ரஹமத்து நம்மை விட்டு விலகுவதுதான் காரணம். நாம் செய்யும் பாவத்தின் காரணமாக அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு நாம் அப்பாற்படுத்தப்பட்டு விடுகிறோம். இதன் காரணமாக தான் நமக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் நம்மை நேருகிறது. அப்ப அல்லாஹுடைய ரஹமத்து, அந்த கருணையான பார்வை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பிற முஸ்லீம் சகோதரருக்காக வேண்டி நாம் உதவி உபகாரம் செய்தாக வேண்டும். மலக்குமார்களுடைய வருகை நமக்கு கிடைக்கிறது. இன்றைக்கு ஷைத்தானுடைய வருகைகள் தான் நமக்கு அதிகமாக இருக்கிறது.
ஷைத்தான்களுடைய அந்த தொடர்பும் ஷைத்தான்களுடைய அந்த வருகை தான் அதிகமாக காட்சி தருகிறது. ஆனால் மலக்குமார்களுடைய அந்த தொடர்போ, மலக்குமார்களுடைய குறிப்பாக துஆவோ, அல்லாஹுடைய ரஹமத்தோ, ஹஜ் செய்த நன்மையோ, உம்ரா செய்த நன்மையோ, தன் முஸ்லிம் சகோதரர்களுடைய கஷ்டத்தை போக்குவதால், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதால் நமக்கு கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி உபகாரம் செய்வதனுடைய மாண்பை, மகத்துவத்தை, அழுமத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். பெருமக்களே, இது போன்ற ஏராளமான செய்திகள், உதவி செய்வதால் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்ற உயர்தர செய்திகளை எல்லாம் பெருமானார் அந்த உதவி உபகாரம் சம்பந்தமான செய்திகளை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். பெருமக்களே, இது போன்று அந்த வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நம்மாலான உதவி உபகாரங்கள் செய்ய வேண்டும். வார்த்தையாலோ, ஆறுதல் சொல்வதாலோ, அல்லது உடை கொடுப்பதாலோ, அல்லது உணவு கொடுப்பதாலோ, தன்னாலான பொருளாதாரத்தை அவர்களுக்கு செலவு செய்வதாலோ, அவர்களுக்கு நாம் இது போன்ற உதவி உபகாரங்கள் செய்கிற போதே ஹதீஸிலே பெருமானார் நமக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார்களோ அந்த பாக்கியங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இது போன்ற பேர் ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, நம் சமூகத்தை பாதுகாப்பானாக, நம் ஊரை பாதுகாப்பானாக, நம் நாட்டை பாதுகாப்பானாக. அங்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பேராபத்துகளை விட்டும் அந்த சமூகத்தை பாதுகாத்து மீண்டும் பழையதை போன்று நிலையை விட இன்னும் சிறப்பானது ஒரு நிலையை, சிறப்பானது ஒரு வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கு தருவானாக. உலக முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே எதை கேட்டோமோ அதன் அடிப்படையிலே வாழக்கூடிய நசீபை, அல்லாஹுடைய ரஹமத்தையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் தொழுது கொள்வோம்.